வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இந்த டபுள் இன்டகரல்ல சிம்சன்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இந்த டாபிக் வருது. இப்போ இந்த சம் போடும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க இன்டகரல்ல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது என்னன்னா 1/x² + y². சரி, பட் பொதுவாகவே எல்லா சம்லையும் பார்த்தீங்கன்னா ஹெச்சும் கேவும் கொடுப்பாங்க. பட் இந்த சம்ல ஹெச்கே கொடுக்கல. அப்படி சப்போஸ் ஹெச்கே கொடுக்கலன்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓனா நம்மளா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு 0.2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 1.2, 1.4, 1.6, 1.8, 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் 1.5னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும், சின்ன இன்டர்வல் ஆகிடும். பட் இந்த சம்மில் அது மாதிரி நீங்கள் ஓனாவும் ஹெச்கே ஐடென்டிஃபை எடுத்துக்க முடியாது. காரணம், அவங்க 4 சப் இன்டர்வல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன எடுத்தோம்னா, இந்த சம்மில் என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம ஹெச் அண்ட் கே எழுதணும். ஹெச்சுக்கான ஃபார்முலா என்னன்னா, எப்பவுமே b - a/n. ஸோ எக்ஸ் இன்டர்வல்ல, எக்ஸோட இன்டர்வல்ல ஏன்றது 1, பி வந்து 2. அப்போ இதில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா 2 - 1 / n வந்து 4. அப்போ 2 - 1 வந்து 1/4. 1/4னா 0.25. அப்போ ஹெச் வந்து அவங்க கொடுத்துருக்க எண்ணை வச்சு 0.25 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி கேக்கும் b - a/n தான் ஃபார்முலா. ஆனால் இதில் b a வேற. இது வந்து a வந்து 2, b வந்து 3. அப்போ 3 - 2/4. அகைன் இது 1/4 தான் வருது. அப்போ நம்ம அது வந்து 0.25. ஸோ இந்த சம்லையும் ஹெச்கே ரெண்டுமே 0.25 தான். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், டேபிள் ஃபார்ம் பண்ண வேண்டியதான். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் எழுதணும். இதில் இங்கே எக்ஸ், இங்கே ஒய். எக்ஸோட ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஎக்ஸ் இருக்கு. எக்ஸோட ரேஞ்ச் 1 to 2. அப்போ எக்ஸ் வந்து 1ல ஸ்டார்ட் பண்ணணும். 1ல ஸ்டார்ட் பண்றீங்க. ஹெச் வந்து 0.25. அப்போ 1.25. அப்புறம் 1.25 ஆட் பண்ணா 1.5. அப்புறம் 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 1.75. அதில் 0.25 ஆட் பண்ணீங்கன்னா 2. ஸோ 2 தான் லாஸ்ட்டு. அதனால அதுலேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3. ஒய் வந்து 2 to 3. சரி, y 2 to 3னா அது y ஸ்டார்ட் ஃப்ரம் 2. கேவோட வேல்யூ 0.25னால அதோட இது 0.25 ஆட் பண்ணா 2.25. அதோட திருப்பியும் 0.25 ஆட் பண்ணீங்கன்னா 2.5. அதோட 0.25 ஆட் பண்ணீங்கன்னா 2.75. இதோட இன்னொரு 0.25 ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 3. 3 தான் அந்த இன்டகரல்ல அப்பர் லிமிட்ல வந்து முடியுது. ஸோ அதுவும் அதுலேயே நிறுத்திக்கலாம். ஸோ டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஓகே, ஸோ டேபிளை ஃபில்அப் பண்ணும்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டேபிளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x² + y². கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1/x² + y². ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2. எக்ஸுக்கு 1னா 1² 1, ஒய்க்கு 2னா 2² 4. 4 + 1 5. 1/5. அப்போ கால்குலேட்டரில் 1/5 பார்த்தீங்கன்னா 0.2. இது எல்லாத்துக்கும் பொறுமையாக போட்டுட்டு இருந்தால் வேலைக்காக நீங்கள் கால்குலேட்டர் டைரக்டாகவே இந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த டேபிளை ஃபில்அப் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம கால்குலேட்டர் வச்சு ஒன்றுனா போட்டு காட்ட முடியாது. பட் நீங்கள் ஈஸியாக பண்ணி பாருங்க. அடுத்தது எக்ஸுக்கு அதே 1 போட்டுட்டு ஒய்க்கு வந்து 2.25 ஹோல் ஸ்கொயர்னு போட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.165 அப்படின்னு வரும். இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு இந்த டேபிளை ஃபில்அப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணிட்டேன் யூசிங் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த எக்ஸ் வேல்யூயும் ஒய் வேல்யூயும் ப்ராப்பராக இதை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஃபில்அப் பண்ணிடலாம். சரி, இப்போ சிம்சன் ஃபார்முலா டபுள் இன்டெகிரலுக்கான ஃபார்முலா எழுதி அதில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்சன்ஸ் ரூலுக்கான ஃபார்முலா.
என்னன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் f of x, y dx dy equal to hk by 9 into sum of the corner values plus 4 times of sum of the boundary except corner plus 16 times of sum of the remaining values. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து கார்னர் வேல்யூஸில் வந்துடும் இந்த நாலுமே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் பவுண்டரி எக்ஸப்ட் கார்னர். அப்போ இதே பவுண்டரியில இந்த கார்னரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதணும். எதெல்லாம் எழுதணும்? இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. இந்த பவுண்டரியில இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும் எக்ஸப்ட் கார்னர். கார்னரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபில்அப் பண்றது தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நீங்க அதில் போட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது பிளஸ் 16 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் சொல்லியிருக்காங்கல்ல. ரிமைனிங் வந்து இங்க இருக்கிற எல்லா வேல்யூ ஃபில்அப் பண்ணி எழுதணும். ஸோ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ அது எப்படி ஃபில்அப் பண்ண போறோம் பாருங்க. இப்போ டபுள் இன்டெக்ரல், அவங்க கொடுத்துருக்க இன்டெக்ரல் வேல்யூ என்ன கொடுத்து பாருங்க. 1 to 2, 2 to 3, 1 to 2, 2 to 3 dx dy divided by x square plus y square is equal to hk by 9. h ஓட வேல்யூ 0.25, k ஓட வேல்யூ 0.25 by 9 into sum of 4 corner. நான் ரவுண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 4 கார்னர், அந்த 4 கார்னருக்கு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.502 அப்படின்னு வரும். பிளஸ் 4 times of sum of the boundary except corner. except cornerனா இந்த பவுண்டரியில் இருக்க எல்லா வேல்யூ எழுதணும், இந்த ரவுண்ட் பண்ணத கார்னரை மட்டும் விட்டுட்டு. இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, 12. இந்த 12 வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1.463 பிளஸ் 16 இன்ட்டு ரிமைனிங் வேல்யூ. ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க நடுவில் இருக்குது எல்லாத்தையுமே சேர்த்து இன்க்ளூடிங் மிடில் ஆல்சோ எல்லா மிடில் வேல்யூ சேர்த்து எழுதினீங்கன்னா அதுதான் வந்து ரிமைனிங் வேல்யூ. அது பார்த்தீங்கன்னா 1.069. ஓகே சரி, இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இது அப்படியே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர்ல 0.0069 வரும். இன்ட்டு இதுல இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23.458 வரும். ஸோ ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.16186. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.